Hi friends, welcome to House Kitchen. Mumbai Favorite Recipe மசாலா பானிபூரி செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். அதில் சத்து நிறையா இருக்குது, அதனால் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சிறிதளவு உப்பும் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 5 விசில் வர வரைக்கும் பச்சை பட்டாணியை வேக வச்சுக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணி கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி அரைக்க போகிறோம், அதனால் ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம 3 துண்டு பட்டையும் 3 துண்டு கிராமும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கூடவே 6 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கடைசியாக கூட 2 தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம அரைக்க தக்கன கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. பச்சை பட்டாணி கூட நம்ம இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியோட தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். மசாலா கிரேவி செய்யறதுக்கு பச்சை பட்டாணி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை மசிச்சுக்கலாம். வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து மசிச்சுக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு கடாயில் ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலா கிரேவி கூட நம்ம மசிச்சு எடுத்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நம்ம மசிச்சு சேர்க்கறதுனால நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால ஆற ஆற கிரேவி நல்லா திக்காயிரும். அதனால் அதிக அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை மசாலா கிரேவி கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பானிபூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க.
நம்ம பானிபூரி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே சூடான எண்ணெயில் கார்ன் சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம பொரிச்சு எடுத்துருக்க பானிபூரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம பொரிச்சா கார்னும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கிரேவியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மசாலா கிரேவி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்குன தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே சீவி எடுத்த கேரட்டும் பொடியாக நறுக்குன மல்லியிலையும் சேர்த்துக்கோங்க. மசாலா கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பானிபூரி மும்பையில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. வீட்டில் நம்மளே செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு தனி ருசி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.